சார் வணக்கம் சார். சார் எங்கே வந்துருக்கீங்க சார் நீங்கள்? வேலூர். சார் என்ன பிரச்சனை சார் உங்களுக்கு? எனக்கு காலில் நரம்பு நெல் சுத்தமாக வேலை செய்கிறது, அந்த காலம் உணர்ச்சி இல்லாமல் இருந்தது. ஓகே. இன்னொன்று சுகர் எப்பவுமே கண்ட்ரோல் இருந்ததில்லை. HbA1c எப்போ 10, 11, 12, 13 வந்துருக்குது. சரி சரி. இது கண்ட்ரோல் பண்ணுறது தான் உங்க பார்க்க வந்தேன் சார். சரி சார். இது சுகர் எத்தனை வருஷமா இருக்குது சார்? எனக்கு 11 வருஷமாக இருக்குது. சரி சரி. இப்போ ட்ரீட்மெண்ட் எத்தனை ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க? மூணாவது ட்ரீட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் என்ன எப்படி இருந்துச்சு? செகண்ட் ட்ரீட்மெண்ட் எப்படி இருந்துச்சு? மூணாவது ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்குது சார்? ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் அந்த கால் நர்வ்ஸ் கொஞ்சம் உணர்ச்சி தெரிஞ்சுது. ரெண்டாவது ட்ரீட்மெண்ட் நல்லா பசி இருக்கும், சுகர் கண்ட்ரோல் இருக்கும், அது நல்லா கிளியர் ஆச்சு. சரி. பாடி எப்பவுமே டயர்டாக இருக்கும், சுகர் இருக்கிறதுனால எப்பவுமே சோர்வாக இருக்கும். சரி. இப்போ அந்த சோர்வு இல்லாமல் நார்மலாக பேலன்ஸாக இருக்கிற மாதிரி நல்லா இருக்கும். ஆக்சுவலி சார் வேலூர்னு வந்துருக்கிறாரு. இவர் பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா இவர் பரம்பரையாக இவருக்கு சுகர் இருக்குது. பரம்பரையாக இருக்கிறதுனால இவர் செக் பண்ணி பார்த்தேன். செக் பண்ணி பிரெயின் ப்ளஸ்ஸு டோட்டல் இவர் கிட்னி பிரச்சனையோட இருந்துச்சு. இதில் செக் பண்ணி பார்த்தோம் சுகர் இவருக்கு மேக்ஸிமம் முடியாத அளவுக்கு, அதாவது ட்ரீட்மெண்ட்டே பண்ண முடியாது அந்த அளவுக்கு தான் பிரச்சனை இருந்தது. நம்ம பாரம்பரிய வைத்தியத்தினால இவர் வர்ம ட்ரீட்மெண்ட் மூலிமா சரி பண்ணியிருக்கிறோம். ரெண்டாவது சித்தா மெடிசன் கொடுத்துக்கிறோம். இப்போ இவருக்கு இப்போ சப்போர்ட் எப்படி பண்ணுறதுன்னா, ஆக்சுவலி இடுப்புலேருந்து இது வரைக்கும் கால் ஒர்க் ஆகாது. நீங்கள் சுவிட்சு எடுத்து அடித்தாலும் சரி, ஆடியில் குத்தினா கூட சரி, இவர் ஒர்க் ஆகாத நிலைமை தான் இருந்தது. இப்போ ஸ்டார்டிங்கில் இவர் படிப்படியாக சிம்பிளாக அந்த கால் ஆட்டோமேட்டிக்காக பிரச்சனைலாம் சரியாயிடுச்சு. அவர் உணர்ச்சி நல்லா தெரிஞ்சிருப்போம். இப்போ சுகர் கண்ட்ரோல் கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு வந்துருக்குறோம். பர்மனெண்ட்டாக ஸ்டாப் பண்ணுறோம். சுகர் சும்மா கண்ட்ரோல் மட்டும் கிடையாது, பர்மனெண்ட்டாக ஸ்டாப் பண்ணி நிற்கிறது தான் ஒரு வீடியோ போகிறது. நம்ம சுகர் எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் 100% சரி பண்ண முடியும். உங்களுக்கு ஃபீலிங் நல்லா இருக்கா சார்? இப்போ நல்லா இருக்கு சார். நல்லா இருக்குங்களா? ரெண்டாவது மலம் கழித்தல் பாத்ரூம் போகிறதுல ரொம்ப பிரச்சனை வந்தது இவருக்கு சாதாரணமான பிரச்சனை கிடையாது. வீட்டை விட்டு வெளியே வர முடியாது, அந்த மாதிரி சூழ்நிலை இந்த மனுஷன். ஒரு ஃபாதர் ஒருத்தர் இருக்கிறாரு. ஒரு ஃபாதர் பேர் சொன்னீங்க, அலெக்ஸ். அவர் மூலியமாக வந்துருக்கிறாரு. பட்டு நல்ல முறையில் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். சீக்கிரம் பாஸ்டர் ரெடியாகி நிற்க வைக்கிறோம். அந்த லாஸ்ட் ஃபைனல் வீடியோவில் நம்ம போடுவோம் 100%. பட்டு ஏன்னா ஃபாஸ்ட்டாக வேலை ஆகும். சுகர் ஒரு வியாதி கிடையாது. அந்த 100% சரி பண்ண தான் நம்மளுடைய டார்கெட்டே. இப்போ சுகர் பரம்பரை ஸ்டாப் பண்ணுறோம் நம்ம. அதனால் 100% எங்கே இருந்தாலும் நீங்கள் ஃபோன் பண்ணுங்க, பேசுங்க, 100% சரி பண்ண முடியும். ஓகே, வணக்கம். இப்போ நம்ம சுகர் பற்றி பார்த்தோம் இல்லையா? அது அவர் முகத்தை காட்ட முடியாது, ஒரு ஃபேமிலி பிரச்சனைன்னு சொல்லிட்டு முகத்தை காட்ட முடியாதுன்னு சொன்னார். இருந்தாலும் நம்ம சுகர் எத்தனை வருஷம் பிரச்சனை இருந்தாலும் சுகர் சரி பண்ண முடியும். இப்போ சுகர் பெரிய வியாதி கிடையாது. சுகருக்கு கரெக்டான மருந்து, கரெக்டான ட்ரீட்மெண்ட், கரெக்டான மாத்திரை மருந்து எல்லாமே நம்ம கொடுத்தோம்னா கரெக்டாக சரி பண்ண முடியும். இப்போ நம்ம எல்லோரும் சுகர் என்ன பண்ணுறாங்க, கண்ட்ரோல் மட்டும் பண்ணுறாங்க, அது பர்மனெண்ட்டாக ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. ஒரு மனுஷன் சாவர வரைக்கும் சுகர் அந்த கண்டினியூ எடுத்து தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு போடுறாங்க. பட் அப்படி கிடையாது. சுகர் குறிப்பிட்ட நாளுக்குள்ளே நம்ம சரி பண்ண முடியும். அது டைம் கரெக்டாக நம்ம நாடி செக் பண்ணி பார்த்து தான் சொல்ல முடியும் எத்தனை நாளுக்குள்ளே சரியாகும்னு சொல்லிட்டு. ஆனால் 100% சரி பண்ண முடியும். எது பிரச்சனை இருந்தாலும் சொல்லுங்கள், சரி பண்ண முடியும். சுகர் எல்லோரும் நினைக்கிறது சுகர் மட்டும் கிடையாது, பிபி இருந்தாலும் அப்படி தான் சொல்கிறாங்க. ரெண்டாவது இது பர்மனெண்ட் சொல்யூஷன் கிடையாது. பர்மனெண்ட்டாக நம்ம டேப்லெட்டு மருந்து எடுத்து தான் இருக்கணும், அப்போ தான் நம்ம சரி பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. 100% சரி பண்ண முடியும். எதனா பிரச்சனை இருந்தால் ஃபோன் பண்ணுங்கள். எப்பவுமே ஃபஸ்ட்டு தெளிவாக இருங்க. எதனா டவுட் இருந்தால் க்ளீனாக ஃபோன் பண்ணி பேசி அப்புறமேட்டுக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணுங்கள். எல்லாத்தையும் டென்ஷன் எடுத்துக்காதீங்க. 100% சரி பண்ண முடியும். எதனா பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் தெளிவாக எனக்கு சொல்லுங்கள், பேசுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், ஒரு நல்ல ஒரு வழி கிடைக்கும். 100% சரி பண்ண முடியும். சுகர் பர்மனெண்ட்டாக ஸ்டாப் பண்ண முடியும். சுகர் இருக்கிற விஷயம் பர்மனெண்ட் ஸ்டாப் பண்ண முடியும். 100% ஸ்டாப் பண்ண முடியும். நன்றி, வணக்கம்.